Hey guys, welcome back to the channel. இப்போ நம்ம Power BI டெவலப்மெண்ட் சீரீஸில் இப்போ வந்து டிசைனிங் ஃபேஸில் இருக்கோம். ஆல்ரெடி டிசைனிங் ஃபேஸில் 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோ இன்னும் பார்க்கல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ சீரீஸை கண்டினியூஸாக பாருங்கள். நீங்கள் ஒரு Power BI ப்ராஜெக்டை ஃபுல்லாக டெவலப் பண்ணோம் அப்படின்னா இந்த வீடியோ சீரீஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ரீச் ஆகும். ஓகே, லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து சேல்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் டேஷ்போர்டில் சேல்ஸோட ட்ரெண்டு கால்குலேட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து மந்த் வைஸ், இயர் வைஸ் அண்ட் சேல்ஸ் க்ரோத், ப்ராஃபிட் மார்ஜின் எல்லாமே கொடுத்துருக்கோம். டைனமிக் பேராமீட்டர் மூலமாக நம்ம வந்து மந்த் அண்ட் இயர் ஸ்விட்ச் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து லாஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நெக்ஸ்ட் ரிக்குயர்மெண்ட் என்ன அப்படின்னா டாப் கஸ்டமர்ஸ் அண்ட் ப்ராடக்ட். அதாவது ஒரு பேஜில் கஸ்டமர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸும் ப்ராடக்ட் பற்றின இன்ஃபர்மேஷனும் ஒரு ட்ரெண்டாகவும் ஓவரால் சம்மரியாகவும் நம்ம கொடுக்கணும். ஸோ நம்ம அதுக்கு இந்த பேஜை டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா டாப் 10 கஸ்டமர்ஸ், டாப் 10 ப்ராடக்ட்ஸ், தென் மோஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட், லீஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட் அண்ட் ஹை ஆர்டர் கஸ்டமர். அந்த மாதிரி, அதாவது எந்த கஸ்டமர் அதிகமாக ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு நம்ம டீட்டெயில்ஸை நம்ம கொடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டாப் செல்லிங் கஸ்டமர்ஸ். ஸோ நமக்கு அதுக்கு ஒரு வந்து மெஷரும் க்ரியேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மெஷர் க்ரியேட் பண்ண முடியாது, அதை வந்து விஷுவல்ஸில் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, ஸோ நான் இதுக்கு நான் சூஸ் பண்ண போகிற விஷுவல் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் கிளஸ்டர் பார், அதுதான் நான் சூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு என்ன ரீசன்னா நம்ம டாப் டு பாட்டம் பார்க்குறதுக்கு இதுதான் பெஸ்ட்டு விஷுவல்ஸ் என்னை பொறுத்தளவு. இதை விட பெட்டர் விஷுவல்ஸ் அவைலபிள் இருந்ததுன்னா மறக்காமல் எனக்கு ரெஃபர் பண்ணுங்கள், எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ பீரியட்ஸ் ரிமூவ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து கஸ்டமர் நேம் தேவை. கஸ்டமர் நேம் நமக்கு ஆல்ரெடி கஸ்டமர் டேபிளில் இருக்குது, ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சேல்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம இதை எடுத்துகிட்டு வர போகிறோம், சேல்ஸ். ஸோ டோட்டல் சேல்ஸ். ஓகே, இப்போ நமக்கு ஆர்டர் பார்த்திங்கன்னா டாப் டு பாட்டம் இருக்கும். இப்போ நம்ம இதில் வந்து டாப் 10 மட்டும் ஃபில்டர் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு விஷுவல் ஃபில்டர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த விஷுவலை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே டோட்டல் சேல்ஸ், கஸ்டமர் நேம், இந்த கஸ்டமர் நேம் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிட்டு அட்வான்ஸில் டாப் 10 செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே நமக்கு 10 தேவை, ஸோ 10ன்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பை வேல்யூ, எந்த வேல்யூவை பேஸ் பண்ணி டாப் 10 கஸ்டமர் வேணும் அப்படின்னா நமக்கு சேல்ஸை பேஸ் பண்ணி தான். ஸோ சேல்ஸை ட்ராக் பண்ணி இங்கே விட்டுட்டு அப்ளை கொடுத்துருங்க. ஓகே, ஸோ இப்போ நமக்கு இங்கே ஃபில்டர் ஆகிருக்கும் 10 கஸ்டமர்ஸ் மட்டும். ஸோ கஸ்டமர் யார் அதிகமாக, டாப் 10 கஸ்டமர் சேல்ஸை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே டோட்டல் சேல்ஸ் பை கஸ்டமர் நேம்னு இருக்கு இல்லையா, இந்த கஸ்டமர் தான் அதிகமாக சேல் பண்ணியிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ப்ராடக்ட், அதையே டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். டூப்ளிகேட்டில் கஸ்டமர் நேமை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக ப்ராடக்ட் நேம் அல்லது ப்ராடக்ட் கேட்டகரி எது வேணால் கொடுக்கலாம். நமக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அது கொடுக்கலாம். ஓகே, ப்ராடக்ட் கொடுத்துட்டேன். ஸோ இதுலேயும் அகெயின் ப்ராடக்டை ஃபில்டர் பண்ண போகிறோம். டாப் 10 செலக்ட் பண்ணுங்கள், 10 கொடுத்துட்டு அகெயின் சேல்ஸை பேஸ் பண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஓகே, டோட்டல் சேல்ஸை ட்ராக் பண்ணிட்டு அப்ளை ஃபில்டர். ஓகே, ஸோ இது வந்து டாப் 10 கஸ்டமர், டாப் 10 ப்ராடக்ட். ஓகே, இதுக்கு முன்னாடி நான் சம்மரியில் ஒரு சில சேஞ்சஸ் நான் பண்ணியிருக்கேன். அது என்ன சேஞ்சஸ்ன்றதை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக நம்ம கேட்டகரி ரிலேட்டடாக எந்த கிராஃபும் கொடுக்கல. ஸோ தட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த ரிப்பீட்டட் கஸ்டமர் டாப்பில் இருந்தது அதை மூவ் பண்ணியிருக்கேன். இதோட சைஸை கம்மி பண்ணிவிட்டு இங்கே வந்து டோட்டல் சேல்ஸ் பை கேட்டகரி கொடுத்துருக்கேன். ஏன்னா சம்மரி பேஜில் கேட்டகரி வைஸ் என்ன கேட்டகரி டாப்பாக பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றதையும் அவங்க தெரிஞ்சுக்கணும், அதுக்காக கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் வந்து ப்ராடக்டாகவும் மாற்றிக்கலாம். பட் ப்ராடக்ட்டுன்னும் போது நமக்கு நிறைய வேல்யூஸ் இருக்கும், அதனால் அவ்வளோ விசிபிளாக இருக்காதுன்றதுனால நான் வந்து கேட்டகரி கொடுத்துருக்கேன். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நிறைய ப்ராடக்ட் இருக்குது. ஸோ இது வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்காது அப்படின்றதுனால இதில் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி கூட கொடுத்துக்கலாம். யூஸ்ஃபுல்லாக இருந்தது, இதை பெருசு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இது இந்த ஒரு கிராஃப் வந்து டோட்டல் ஸ்பேஸை ஆக்குபை பண்ணிவிடும். அதனால் நான் இதை வந்து ப்ராடக்ட் வைஸ் சேல்ஸை நம்ம வேறு ஒரு கிராஃபில் கொடுத்துட்டு இங்கே வந்து கேட்டகரியாக மாற்றிக்கலாம். ஸோ Ctrl Z கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த சேஞ்சஸ் நான் பண்ணியிருக்கேன். பொதுவாக
பேஜஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு இனிஷியலாகவே எல்லாமே கம்ப்ளீட் பண்ண முடியும்னு கிடையாது. நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து தோணும். அப்போ நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து டாப் கஸ்டமர்ஸ், டாப் சேல்ஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இஸ் மோஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட், லீஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட், அது 2 எடுத்துகிட்டு வர போகிறோம். ஓகே, இப்போ மோஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட் அதோட மெஷர் க்ரியேட் பண்ணலாம். மோஸ்ட்டு செல்லிங் ப்ராடக்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் நம்ம என்ன ஃபில்டர் பண்ணோன்னா எந்த ப்ராடக்ட்டு நம்பர் ஆஃப் யூனிட் சோல்டு அதிகமாக இருக்குதுன்னு கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ கால்குலேட் ஃபஸ்ட்டு நான் blank கொடுத்துக்கோங்க. பிகாஸ் நம்ம ப்ராடக்ட் நேம் செலக்ட் பண்ண போகிறோம். ப்ராடக்ட் நேம் 1 கொடுத்துக்கோங்க. ஃபில்டரில் யூனிட் சோல்டு அது மேக்ஸிமம் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படின்னா டாப் n ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ இந்த டாப் n என்ன பண்ணணுன்னா நம்பர் ஆஃப் வேல்யூஸு நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அந்த வேல்யூ எக்ஸ்ப்ரெஷனை பேஸ் பண்ணி நம்பர் ஆஃப் என்ட்ரி எடுத்துகிட்டு வரோம். ஓகேவா, அதிலிருந்து நான் blank ஃபஸ்ட் வேல்யூவை நம்ம எடுக்க போகிறோம். ஓகே, இப்போ டாப் என்னன்ற இடத்துல நமக்கு என்ன தேவை, ஒரே ஒருத்தர் தான் தேவை. ஸோ 1ன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு டேபிள் வந்து சேல்ஸ் டேட்டாலேருந்து தான் எடுத்துகிட்டு வர போகிறோம். சேல்ஸ் டேட்டா கொடுத்துக்கோங்க. ஆர்டர் எக்ஸ்பிரஷனில் வந்து நம்ம என்ன வேல்யூ பேஸ் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோமோ அந்த வேல்யூ. ஸோ வந்து நம்பர் ஆஃப் யூனிட் சோல்டு பேஸ் பண்ணி தான் எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ யூனிட் சோல்டு, ஸோ டோட்டல் குவான்டிட்டி சோல்டு. ஸோ இதில் வந்து நம்ம ஆர்டர் எப்படி பண்ணணுன்னா ஹையஸ்ட் வேல்யூ தான் எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ டிசெண்டிங்கில் பண்ணால் தான் ஹையஸ்ட் டாப்பில் வரும். ஸோ அதோட ஃபஸ்ட் வேல்யூ தான் நமக்கு தேவை. ஸோ கொடுத்து சப்மிட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இந்த மெஷரை கிராஸ் செக் பண்ணிடலாம். ஒரு கார்டு ஒன்று, கேபிஐ கார்டு ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இந்த வேல்யூவை இங்கே ஆட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்ன வருதுன்னா மோஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட் ஹெட்ஃபோன் அப்படின்னு வருது. இது கரெக்டானன்றதை நம்ம ஒரு தடவை செக் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து ப்ராடக்ட்னு ஒரு கேட்டகரி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே கிராஸ் செக் பண்ணுறது பெட்டர். அப்போ தான் நம்ம க்ரியேட் பண்ணுற மெஷர் கரெக்டான அவுட்புட்டை கொடுக்குதா அப்படின்றது நமக்கு தெரியும். குவான்டிட்டி சோல்டு. ஓகே, மேக்ஸிமம் குவான்டிட்டி ஆஃப் சோல்டு எது வந்திருக்கு அப்படின்னா மானிட்ரு தான் சோல்டு அதிகமாக இருக்குது. பட் நமக்கு இங்கே ஹெட்ஃபோனுன்னு காட்டுது. இது ஏன் ஹெட்ஃபோனுன்னு காட்டுதுன்றதை நம்ம மெஷர் எடிட் பண்ணி செக் பண்ணலாம். ஓகே, இப்போ இங்கே என்ன தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னா சேல்ஸ் டேட்டாவில் எல்லா ப்ராடக்டாக ஒன்று லிஸ்ட் அவுட் பண்ணி அதில் குவான்டிட்டியை பேஸ் பண்ணி நம்ம ஃபில்டர் அவுட் பண்ணணும். பட் இங்கே வந்து நான் ஆல் கொடுக்கல, அதனால தான் வரல. ஸோ ஆல் சேல்ஸ் டேட்டாவில் நமக்கு தேவை ப்ராடக்ட் கீ காலம் தான். ஸோ ப்ராடக்ட்டுன்ற காலம் மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். ப்ராடக்டை செலக்ட் பண்ணி சப்மிட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா ஆல் சேல்ஸ், அதாவது சேல்ஸில் உள்ள ப்ராடக்டில் அந்த கம்ப்ளீட் காலமை எடுத்துகிட்டு அதில் டாப் ஒன்று நம்ம குவான்டிட்டி ஆஃப் சோல்டை பேஸ் பண்ணி டிசெண்டிங் பண்ணோம். அந்த டிசெண்டிங் பண்ணுற வேல்யூவில் நமக்கு டாப் 1, அதாவது நான் blank வேல்யூ ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வரோம். ஓகே, ஸோ மானிட்ரு தான் டாப் செல்லிங் ப்ராடக்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வேல்யூ தெரியும். ஓகே, ஸோ இது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து லோயஸ்ட் வந்து ஸ்பீக்கர். ஸோ இதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். அதை ஒரு கேபிஐ கார்டில் எடுத்துகிட்டு வரணும். இதை டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட் செல்லிங் அதே மெஷரை காப்பி பண்ணிக்கோங்க. நியூ மெஷரில் பேஸ்ட் பண்ணிட்டு லீஸ்ட் செல்லிங் அப்படின்னு போட்டுக்கோங்க. இங்கே சிம்பிள் டிசெண்டிங் பதில் அசெண்டிங் போடணும், அவ்வளோதான் வித்தியாசம், வேறு எதுவும் கிடையாது. ஏன்னா வேல்யூவை பேஸ் பண்ணி டிசெண்டிங் பண்ணும்போது டாப்பில் மேக்ஸிமம் வேல்யூ வரும். ஸோ நம்ம ஃபில்டர் பண்ண ஃபஸ்ட்டு வந்து மேக்ஸிமம் வரும். ஸோ நம்ம இங்கே பண்ண வேண்டியது டிசெண்டிங், வேல்யூவை பேஸ் பண்ணி அசெண்டிங் பண்ணணும். அசெண்டிங் பண்ணும்போது ஸ்மாலஸ்ட் வேல்யூ மேலே வரும். ஸோ அதுலேருந்து நம்ம இங்கே எடுத்துகிட்டு வர போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த மெஷரை ரிமூவ் பண்ணிட்டு லீஸ்ட் செல்லிங்கை ஆட் பண்ணோம். ஓகே, பார்த்திங்கன்னா மோஸ்ட் செல்லிங் மானிட்டர், லீஸ்ட் செல்லிங் ஸ்பீக்கர். ஸோ இது ரெண்டும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதில் நம்ம அடிஷ்னல் இன்புட்ஸ் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா இதோட டோட்டல் கவுண்ட் ஆஃப் வேல்யூ, எவ்வளோ மானிட்டர் சோல்டாக இருக்குது, எவ்வளோ ஸ்பீக்கர் சோல்டாக இருக்குது, கம்பேரிட்டிவ்லி டாப் கஸ்டமர் யார், டாப் கஸ்டமர் இவர் தான், அவர் எவ்வளோ ப்ராடக்ட் சேல் பண்ணியிருக்காரு அப்படின்றத இங்கே நம்ம ஆட் பண்ணலாம்.
ஸோ இதை தவிர வேறு ஏதாவது நம்ம ஆட் பண்ணுமா அப்படின்றத ஒரு தடவை நம்ம கிராஸ் செக் பண்ணிவிட்டு ஃபர்தர் டெவலப்மெண்ட்டை ப்ரொசீட் பண்ணலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ சீரீஸை கண்டினியூஸாக பாருங்கள். அடுத்த வீடியோவில் இந்த பேஜஸில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்றதை நம்ம பார்க்கலாம். அடிஷ்னல் டெவலப்மெண்ட்ஸை கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.